அவர் பேசும்போது தனியாக போயிடும். எவ்வளோ நாள் 2 மணி நேரம் வீடியோ பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்தாச்சு. அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்வை இந்த 1.5 மாதமா அண்ணன் அவ்வளோ ஒரு அருமையாக அழகாக நடத்தி கொண்டு வந்திருக்காங்க. போய் பார்த்துலாம். நேற்று பார்த்தீங்கன்னா அரசு செய்கிறது அவங்க ஏற்பாடு வடகிழக்கு நம்ம மட்டுமே எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இன்னைக்கு இந்த நிகழ்வு வந்து கூட ஒரு அருமையாக நடந்தது. அனைவருக்குமே பாராட்டுகிறது. 10 ரூபாய் வந்து ஒரு ஒரு கட்டுப்பட்ட ஒரு இயக்கம் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சிருக்கீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அது அதே போன்று தலைமை தாங்க இருக்கின்ற ஐயா CS கர்ணன் அண்ணன் முல்லைவேந்தன் வழக்கறிஞர் சமூக செயலாளர் ரவி, அதே போன்று வள்ளி ஐயா வள்ளி நாராயணன் என்ற அனைவருக்கும் தெரிவிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அண்ணன் முல்லைவேந்தன் எல்லாரும் பேசி முடிச்சிட்டாரு. அதாவது சமூக ஆர்வலர்கள் யாருன்னா இந்த அதாவது அவங்க வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கண்காணிப்பாளர், இந்திய பிரதமர், இந்திய குடியரசுத் தலைவர் எல்லாரும் யாருன்னா நம்மளுடைய இந்த சமூக ஆர்வலர்கள் தான் அப்படிங்கிறது அண்ணன் தெளிவாக சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு வந்து பல இடங்களில் வந்து இடர்பாடுகள் நடக்குது. இங்கே படங்களில் பார்த்தீங்கன்னா மரியாதை செஞ்சுருக்காங்க. டிராபிக் ராமசாமி 2005 வந்து வழக்கறிஞர்களே தாக்கப்படுறாரு. தாக்கப்பட்டவர் நேர அடிபட்டு அஜித் பிரகாஷ் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிமன்ற போறாரு. அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அடிப்பட்ட பிறகு கிடைக்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன பண்றாரு, சட்டத்தின் வழியாக அவர் அழகாக எடுத்துட்டு போறாரு. அது இறக்குற வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாரையும் ஒரு அதாவது முன்னாள் முதல்வர் இன்னாள் எல்லாரும் அருமையாக வழக்குகள் போட்டிருக்காரு. அருமையாக கொண்டு போனாரு. அதே போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சமூக ஆர்வலர் அவங்க வந்து தனியாக வந்து திருச்சி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியில் வந்து புகார் வந்து கொடுக்குறாரு. ஒரே ஒத்த மனுஷனாக வந்து கொடுக்குறாரு. அவருக்கும் பாராட்டுகள். இறந்த பிறகாவது நம்ம வந்து இது போன்ற சமூக வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போன்று பார்த்தீங்கன்னா முதலைப்பட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த வந்து ஏரியை வந்து போட்டு வருவது அவரு கொலை செய்யப்படுறாரு. சிவசுந்தரம் சுந்தரம் பார்த்தீங்கன்னா நானும் அண்ணன் முல்லைவேந்தன் அது மட்டும் நம்ம திருச்சியில் உள்ள ரக்கியமும் எல்லாருக்கும் நம்ம நல்வினை சார் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அதாவது குடும்பத்தையே விட்டுட்டு வந்துடுவாங்க. மனைவிட்ட பேசுனா குடும்பத்தை கூட பார்க்காம அந்த அளவுக்கு வராது. அவங்க இறப்பே வந்து சந்தேகத்துக்குரியதாக இருந்துச்சு. கொரோனா பீரியட் சரி அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு இது பண்ணாரு. அவர் இறப்பு செய்தி அவங்க மனைவி கேட்கணும் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அவருக்கு இறப்பு நிகழ்வு வந்து அண்ணன் வந்து நடந்தது. அவர் வந்து ஒரு நினைவு நிகழ்வு வந்து மதுரையில் வந்து நடத்தினார். இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம என்னன்னா இந்த சமூக அண்ணன் ஒரு கோரிக்கை சமூக பாதுகாப்பு மாநாட்டில் ஒரே ஒரு கோரிக்கை 2 விதமான கோரிக்கை வைக்கிறேன். சமூக பாதுகாப்பு சட்டத்தை மத்திய மாநில அரசுகள் வந்து அமலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி இந்த மாநாட்டில் தீர்மானம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதை நிறைவேற்றணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேவை உரிமை சட்டத்தை கொண்டு வர்றாரு. எல்லாரும் போராடிட்டு இருக்கோம். அப்படிலேருந்து அறப்போர் இயக்கம் நம்மளுடைய 10 ரூபாய் இயக்கம் எல்லாருக்கும் வந்து கேட்டுட்டு தான் இருக்கும். இன்னை வரைக்கும் அதை கொண்டே வர மாட்டேங்கிறாங்க. அதே போட்டு லோக் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அது இன்னைய வரைக்கும் அது நடைமுறை இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாது. ஆனால் இந்த சட்டங்கள் வந்து வலிமையாக இருந்தால் நல்லாயிருக்கும். பழைய கால சட்டம் எல்லாம் இந்த ஊழல் ஒழிப்பு சட்டம் இருக்குது. போனாலும் 3 வருஷத்துலேயே வச்சு வந்துடுறாங்க. அது 3 ரூபா திருந்தாலும் 3 லட்சம் கோடி திருந்தாலும் 3 வருஷத்தில் வந்து சேர்த்துறாங்க. சட்டம் வந்து கடுமையாக்கப்பட்டாதான் இது வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி சமூக இது போன்ற நபர்களுக்கு பாதுகாப்பு வந்து கொடுக்கப்படுகிறது. அதே சமயம் இன்னொரு போராட்டங்கள் 10 ரூபாய் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு கட்டுப்பாடு இயக்கமாக இருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கிராமங்கள் ஒரு சாலை பணியாக இருக்கட்டும், குடிநீர் பணியாக இருக்கட்டும், அண்ணன் வந்து இரவு போராட்டம் தூங்காமல் சேர்ந்துறாரு. தஞ்சைக்கு ஒரு முறை வரும்போது வள்ளிநாராயணன் போன் அடிக்கிறார். என்ன அன்னைக்குன்னா ஒரு வண்டியில் அண்ணனை வந்து திருவாரூர் வந்து வள்ளிநாயகில் நல்லுணி வந்து கைதுப்பட்டாங்க பேசாமல் இருக்கேன் அப்படின்னு ஒரு எஸ்புக்கு நாங்கள் போன் அடிக்கிறோம். ஈவினிங் வந்து விட்டுருவாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அவர் வந்து அண்ணன் வந்து அப்புறம் வரும்போது தஞ்சாவூருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எளிமையாக அந்த பஸ்ஸில் வந்து இறங்குறாரு. பையை ஒரே ஒரு கைப்பை வச்சிருக்காரு. கூட இருந்த பையன் வந்தாப்புல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப எளிமையான நேரம் அவர் விட்டுறாதுங்க. ஒரு இந்த இயக்கம் வந்து இன்னும் நல்லா கொண்டு போனது வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. அடுத்தபடியாக